சார், நான் தான் தாமஸ். நீங்கள் பார்த்த வீடு என்னோட தான். நீங்கள் கூட அன்றைக்கி ஃபோனில் பேசுனீங்களே. வளரேன்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டீங்க. இல்லை, அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசுனேன். ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த பக்கம் போயிருந்தப்போ உன் வீட்டை தாண்டும் போது என்னோட எனர்ஜி டிவைஸில் மீட்டர் அதிகமாக ஷூட் ஆச்சு. நான் உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப உக்கிரமாக இருந்தது. அதனால் அந்த இடம் முழுக்க அதோட தாக்கம் பரவி பகல் நேரத்திலேயே அந்த வீடு இருள் சூழ்ந்திருக்கு. தற்காலிகமாக அந்த ஆத்மாக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் ஆளுங்க வந்தாங்க, உனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நான் ஏன் உனக்கு சம்மந்தமே இல்லாமல் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்ல. உனக்கு உதவி பண்ணணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. இப்படி தவிக்கிற ஆன்மாக்களை சாந்தப்படுத்துறது தான் எங்களோட கடமை. அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை சரி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சார்? அங்கே என்ன நடந்தது, நீ அங்கே என்ன பண்ண, எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் போகிற இடத்துக்கு பாதை சொல்ல முடியலையா? சொல்லு. அது வந்து மறைக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நீ இதை பெருசாக பண்ணி மறைக்காமல் சொன்னா தான் என்னால் முடிஞ்சது பண்ண முடியும். நான் வேலூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். அங்கே